எப்படி கோகுல்ராஜ் கொடுமை இருப்பாருங்க, அவனை இழுத்து போட்டு தலைய வெட்டி, தலையை மட்டும் விட்டுல நாக்க வெட்டி இருக்கிறான். அன்னைக்கு காலையில தான் பாக்குறான் அவன். அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தா சொல்லக்கூடிய அன்னைக்கு தான் காலைல 10:30 to 12:30 மொத்தமே அவ்வளவுதான். அப்பதான் அவன் சந்திக்கிறான். 2 பேரும் உட்காந்து பேசிருக்காங்க. இந்த 2 பேர் பேசிக்கிறத உட்காந்து பேசுற விஷயம் பாருங்க, அது காதலாம் சொல்ல முடியாது. நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் காதல் சொல்ல முடியாது, அது காதலா கூட மாறி இருக்கலாம். ஆனால் 4 ஆண்டு காலம் படித்தவர்கள் 2 பேரும் ஒன்னா படிச்சாங்க. அந்த மாதிரி ஒன்னா படிச்சவங்க உட்காந்து மலையில உட்காந்து சாமி கூட்டு வந்து உட்காந்து பேசும் போது யுவராஜ் அதற்கே ஒரு அமைப்பு வச்சிருக்கான். கண்ணகி முருகேசன் வழக்குல பட்ட பகல தன் சொந்த மகளையே அந்த அப்பகாரன் வந்து அது தட்டி வச்சுட்டு விஷத்தை ஊத்துறான். சொந்த அன்னகாரம் ஊத்துறான். அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்கிறா, விஷயம் ஊத்துறான். கத்தி எடுத்து அந்த வாய்க்கு சைடு கிழிச்சு ஊத்துறான், உள்ள ஊத்துறான். பையன் பிறக்கணுங்கிறதுக்காக ஆலமரமா சுத்தன பொம்பலாம். அந்த அம்மா கேட்டு சாதியில தலித்தா போயிட்டான். தன் மகனை கட்டி வச்சு தலைகளா அப்படியே தொங்க விட்டு ஊத்துறான். அந்த காட்சியை பார்த்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குருதாசன போலீஸ் ஸ்டேஷன் அம்மா கறி சொல்றா, அங்க இருக்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வார்த்தை பேசுன வார்த்தை மேடையில் என்னால பேச முடியாது, அவ்வளவு மோசமான வார்த்தை பேசலாம். பேசிட்டு போய் கண்ணகி முருகேசன் 2 பேரும் எரிச்சுதான். எரிச்ச உடனே அந்த இன்ஸ்பெக்டர் போறான். அந்த தீக்கங்கெல்லாம் காலில் தட்டி விட்டு சீக்கிரம் முடிக்கிறாங்க, சீக்கிரம் முடிக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு விழாவாகவும் நாங்கள் கூட்டாக நடத்தியது, நான் தனிப்பட்டவர்கள் நடத்தல. அந்த பெருமை அமர்ந்து கொண்டிருக்கிறது ஆறுதலுக்கு உண்டு, பாலமுருகனுக்கு உண்டு, ஒரு சம்பத்துக்கு உண்டு, இங்க அமர்ந்திருக்கிற தொடர் சூர்யாவுக்கு உண்டு. இவர்களோடு சேர்ந்து நான் தலைமை பாய்ஞானதான் வந்து அந்த வழக்கிலே நாம் தீர்ப்பு தண்டனை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு காலையில நான் வந்து இதே கோகுல்ராஜுடைய சாதி ஆணவ படுகொலையில வந்து ஒருத்த மட்டும் தப்பிச்சு போயிருந்தான். அந்த அமுதரசன் சொல்லக்கூடிய அமுதரசை கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு காலையில் தான் நான் அதுலயும் நான் கட்டாயம் வந்து வாதாடிய திருமணம் சொல்லி கேட்டதுக்கிடங்க நீங்க வந்து வக்காலத்தை போட்டு வந்துருக்குறாங்க. நாளை காலையில பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அந்த சென்னையில வந்து பள்ளிக்கரணைங்கிற ஒரு பகுதியில 8 ஆண்டுகள் காதலிச்சாங்க தலித்து ஒரு அந்த பொண்ணு ஒரு முத்திரையை சொல்லி 8 ஆண்டுகள் அந்த மாதிரி காதலிச்ச அவர் 2 பேரையும் வந்து அந்த பெண்ணுடைய தகப்பனார் அவர் திமுக ஒரு தொழிற்சங்கத்தை சாமிக்கிறவர் திட்டமிட்டே அந்த பொண்ணையும் அடித்து ஒடுக்கினான். அந்த தம்பியினுடைய வீட்டையே கொளுத்தி அடிச்சு வருகிறாங்க. அதையும் மீறி போய் பெரியார் திராவிட கழகத்துடைய திடல்ல திருமணம் செய்து கொண்டு பெரிய மேட்டில் பதிவு செய்து விட்டு அந்த பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேயே போய் பாதுகாப்பு கொடுக்கிறான். அப்படியே கொடுத்த அந்த பத்திரத்தை வந்து தூக்கி வச்சுட்டு அந்த பையன் ஒரே மாசத்தில் திட்டமிடப்பட்டு கொல்லப்பட்டான். கொடூரமா அவன் பண்ணா பரவாயில்ல, அந்த பொண்ணு திருமணமான பின்னால் தன்னுடைய குடும்பம் அவருடைய குடும்பம் தான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு கௌசல்யா போல வாழ்ந்தான். அந்த பெண்ணையும் ஒரே மாதத்திலே உரிய பாதுகாப்பு தரனால செத்து போனாங்க. நாளைக்கு காலையில வந்து நான் சென்னை ஹைகோர்ட்ல எழுந்தறியல் முன்னால இந்த 2 வழக்கையும் இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டே சரியாக நடத்தவில்லை, வழக்கு போடலைன்னு சொல்லி அதை சிபிஐக்கு மாற்றத்துக்காக நான் வந்து ஆர்கியூ பண்ண போறேன் நாளைக்கு காலையில. கொடுமை அதுல அங்க வந்து 4 நாட்களுக்கு முன்னால வந்து பொன்பொறை கிளப்பி கேஸ் நடத்தினேன், ஸ்பெஷல் பீப் நடத்தினேன். அது ஒரு திருமாவளவன் வந்து 2018 பாணிசத்திருந்தார். கடுமையான போராட்டத்துல அந்த பொன்பரப்பி மக்கள் இடத்துல வந்து சேரியில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள், அம்பேத்கர் மக்கள் பானை ஓட்டு போட்ட ஒரே காரணத்திற்காக 100கணக்கான பேர் அங்க வந்து பானையை உடைச்சு அந்த வீடுகளை போல நொறுக்கி 16 பேரை அடிச்சு பல பெண்களை மாணவகப்படுத்தி வீடுகளையெல்லாம் சூறையாடினா போறான். அந்த வழக்கை வந்து நடத்தினா திருமாவளவன் கேட்டுக்கொண்டதாக நானே ஏத்துக்கிட்டு போறாங்க. அந்த வழக்கில போய் நடத்துறதுக்காக ஒரு நாளைக்கு முந்தியே போய் உட்கார்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி டிஎஸ்பியை கேட்டா அப்படி ஒரு கேஸ் நடக்குமான்னு கேட்கிறான். நடக்குமான்னு கேட்கிறேன். சரி நான் இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னால அங்கேயே போய் இன்னொரு கேஸ் நடத்தினேன். நம்ம கிறிஸ்டோபர் தான் அவங்க இருந்தாரு. அது ஒரு பெரிய கொலை வழக்கு. அது அங்க சிவசங்கர்னு சொல்லிட்டாங்க வந்து மினிஸ்டர் இருக்காரு, அவர் உறவினர், அவரு சொல்லி கொடுத்து கொஞ்சம் நடத்தினேன். அந்த வழக்கு நடத்தும் போது எல்லாம் பிரம்மாண்டமா நின்னாங்க, வக்கீல் நின்னாங்க. ஆனா இந்த வழக்குக்கு நான் வந்து ஆதரவுக்காக பார்த்தேன், ஒரு வக்கீல் இருக்காரு. அங்கே நடத்துறேன். என்ன கொடுமைன்னா முதல் சாட்சி பொட்டியேறாரு, ஏறிட்டு நான் விசிக்கு தாங்க எங்க தலைவர் தாங்க வந்து
திருமாவளவன். சரியப்பா என்ன நடந்ததுன்னு சொன்னா, உடைச்சாங்க பிடிச்சாங்க, ஆனா நான் வீட்டுல போய் தூங்கிட்டேங்க. யாரப்பா அடிச்சாங்க கேள்வி, இவரை கொடுத்துருக்காரு, பேர் கூட கொடுத்துருக்காரு. என்னென்னவோ கேட்டு பாக்குறேன் நானும். ஏன்னா ஒருத்தர் ஆஸ்திரேலியா ஆக்குறதுனால எவ்வளவு பண்ணி இப்போ சைவத்திலே பார்த்துருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட் கொடுத்துக்கிறோம். ஒரு விட்னஸ் ஆஸ்திரேலியா ஆச்சுன்னா அந்த விட்னஸ் போற பொருள் விட்டக்கூடாது. He must be taken to task in the cross examination with the weapon of cross examination. பண்ணி பார்க்கணும். வாயிலிருந்து வார்த்தை வரைக்கிறதுக்கு நாக்குல விரல விட்டு இழுக்கிற மாதிரி இவர்கள் தான் செய்தார்னு சொல்ல வச்சேன். அந்த அதாவது 4 பேர் சொல்ல மாட்டேங்கிறார். எந்த இடத்துல பொன் பரப்பியில மீண்டும் அதே சிதம்பரம் தொகுதியில 10,000 ஓட்டுல ஜெயிச்சாரு முதல்ல. இந்த முறை 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாரு. ஆனாலும் கூட அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர் கூட இங்க இருக்கிறவங்க தான் சொல்ல மாட்டேன். இப்ப இதை முடிச்சுட்டு நான் நேரம் கோயம்புத்தூருக்கு வர்றேன். அங்க ஒரு பெரிய கொலை வழக்கு வர்றேன். அது ஒரு ஏடிஎம்கே காரடிய வந்து கட்சிக்குள்ளேயே போட்டு தராரு. அந்த வழக்கு நடத்திட்டு வர்றேன். மேச்சேரிங்கிற இடத்துல வந்து தோழர் நிறுத்துறாங்க. என்னப்பான்னு கேட்டா, இந்த மாதிரி நாளைக்கு காலையில வழக்கு வருதுங்க. என்ன வழக்குன்னா, சிவகையை பற்றி சொன்னாரு. சொன்னார் பைக்கில் போனதுக்காக பண்ணான்னு சொல்லிட்டு. அங்க என்னன்னு கேட்டா, இவங்க வீட்டில் நிக்கிறான் அந்த பையன். வீட்டுக்கு முன்னாலும் நின்று இருக்கிறான். பைக்கில் போறாப்புல அங்க வன்னியர்கள் போறாங்க. பைக்கில் போகும்போது இவன் கையெடுத்து கும்பிடலையாமா. வண்டி விட்டு திருப்பி நிறுத்திட்டு வந்து அடியான்னு அடிக்கிறான் அவனை. அவங்க பாட்டுக்காருக்கு கால் விடுகிறா. சாமி சாமி விட்டுறப்பா, நிபந்தனை செய்யறாங்க. ஏன்னா நான் வர்றது தெரிஞ்சு இவன் போறது இவங்க பகுதியில, இவங்க பகுதியில் அவங்க வீடு இருக்குது. ரோட்டில் போகும்போது இவனை பார்த்து கும்பிடுவான். அடிச்சாங்கன்னா அடிச்சு பல்லெல்லாம் உடஞ்சதுனால கேஸ் ஆகி போச்சு. அடுத்த நாள் கேஸ் வருது, சேலத்தை சிறப்பு நீதிமன்றத்தில் வருது. சரி, உடனே நாங்கள் அங்கேயே நின்றுட்டு அவங்க போறதெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆகிடுறாங்க. எனக்கு எங்க 2 பகுதியில் நான் நடத்துற வழக்கிலேயே 13 கிளையா வச்சிருக்கேன். கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சிக்கிறேன். அவன் போறா இதற்கு இப்படிதான் அந்த கிளை வந்திருக்கான் போறாங்க. உடனே போன் எடுத்து பேசுறேன். டிஎஸ்பி பேசுனா, இல்லைங்க அவங்க ஏதாவது ஒரு ஆட்சேபம் இருந்ததுன்னா காலையில போய் சொல்லிட்டு நான் போன்ல சொல்லிட்டேன். போன்ல அடுத்த நாள் நானே போய் ஆஜரானேன். விசாரணை ஆஜராகி வச்சுட்டு போட்டோன்னே, இல்லை நான் அப்பயே கேட்டேன் ஜட்ஜு. உடனே நான் எடுத்து ஜட்ஜுன்னு கொடுத்தேன். ஹரிராம் பாம்பி வர்சஸ் சத்யநாராயணன் கேஸ் 2020 சந்திரசூட் கொடுத்த வழக்கு. இந்த சட்டத்தை பற்றி அவர் வந்து விளக்கமா சொல்லி, அதுல சாப்டர் 4A சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்ல 15A சொல்லக்கூடியதுல வந்து செக்ஷன் 3 and 5 வருது. There must be accurate and reasonable time to be given to the victim to object the bail application up to remission. இருக்குது பெயில் போடுறதுல இருந்து கடைசி ரெமிஷன் வரைக்கும் விக்டிமுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். படிச்சு காமிச்சேன். இது வரைக்கும் அவனுக்கு எழுத்துப்பூர்வமா கொடுக்காம போன்ல கொடுத்து சொன்னா எப்படி சரியா இருக்குன்னா, ஜட்ஜு கோவம் எங்களே சொல்லிக்கலாம் ஆச்சாங்க. உங்களை தான் சொல்ல வந்துருக்காங்க. உங்களை சொல்ல வந்துருக்க பிபி ஆகட்டும் அவராக நீ கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்காம காட்டி தான் இந்த வழக்கில் நிறுத்தி போய் சொன்னேன். சண்டை பண்ணி இன்னைக்கு காலையில வந்து அப்ஜெக்ஷன் போட்டு டிஸ்மிஸ் பண்ண. நான் ஏன் சொன்னா, நம்முடைய இது போன்றக்கூடிய வழக்குகளை யார் எடுக்க வேண்டுமோ அவர்கள் எடுக்காத காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த சாதிய கொடுமை நீண்டிருக்கிறத நான் வரலாற்றுக்குதான் பார்க்கிறேன். அது கோயம்புத்தூர்ல நீங்க துவக்கி இருக்கீங்க. அதற்காகவே நம்முடைய இந்திய வழக்கறிஞர் சங்கத்துடைய கோவை மாவட்ட பொறுப்பு நான் வந்து மிகப்பெரிய பாராட்டு அவருக்கு போறேன். இப்ப வந்திருக்காங்க, திருப்பத்தூர் இருக்காங்க. திருப்பத்தூர் இருக்காருங்க. அங்க அப்படிதான் வழக்குல தேடி தேடி வர்றாங்க. ஒரு நாளைக்கு என் ஆபீஸ்ல பார்த்தாலும் 100 பேர் இருப்பாங்க. பார்ப்பாரு 100 பேர் இருப்பாங்க. எல்லாம் நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னா மதுரையில இருந்து இருக்காங்க. அம்மா என்னால முடியாதுமா, 400 கிலோமீட்டர் நான் வரணும், கவர்மெண்ட் பணமே தர மாட்டேங்கிறாங்க. அதனால பரவாயில்ல, கடமை பக்கமா தான் வந்து கோயம்புத்தூர் சேலம் வந்துருவேன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி கதற 7 முறைகள் 7 முறை எங்க வீட்டுக்காருக்கு பாதுகாப்பு கேட்டாரு. 7வது முறையும் பாதுகாப்பு தராகத்தான தான் வீட்டுக்கு போகும்போது வெட்டிக்கு விட்டாங்க. நீ எதாவது நடத்துனுங்கிறான். 3 சாட்சி யாரு? ஆதிக்க சாதிக்கான சாட்சி. அந்த கை ஜெயிக்க போறதே கிடையாது. ஆனா வந்தே தீர்ந்துங்கிறான். அப்ப அந்த அடிப்புல தான் என்ன நினைச்சோம், தமிழ்நாட்டுல வந்து இது போன்ற வழக்குகளை ஆதாரப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் இன்றைக்கு இருக்கிற இந்த சட்டங்களை எல்லாம் ஆட்கொண்டு அதை தகுதி பெற்று நடத்துவதற்கு ஒரு 100 பேரை உருவாக்கும் நினைச்சு பாருங்க. அந்த 100 பேரை உருவாக்குவதில் கோயம்புத்தூருக்கு இந்திய வழக்கறிஞர் சங்கம் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தான் நான் வந்து சூர்யாவை பார்க்குறேன், சம்பத்தை பார்க்குறேன், தோழலை போற பார்க்குறேன், அண்ணாதிரி போட்டு பிரியதரை போற பார்க்குறேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய தோழர்கள் வந்து சுப்பிரமணியம், அதே மாதிரி ராதாகிருஷ்ணன், இந்த தோழர்கள் மட்டுமல்ல, இங்க எனக்கு முன்னால அற்புதமாக பேசினாங்க தோழர்கள் 3 பேர். ஒருத்தர் சார் வந்து
எப்பயுமே நம்ம தனி மனிதனுடைய சாகசத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். உழைப்பும் உற்பத்தியும் சமூகத்தன்மை வாய்ந்திருக்கிறார் மார்க்ஸ். எப்பயுமே அதுக்கு சோசியல் சமூக தன்மை கொண்டிருக்கிறது உழைப்பு உற்பத்தி என்பது. அதை உற்பத்தி செய்கிற போது பல பேர் சேர்ந்து கூட்டாகத்தான் உழைக்க வேண்டும். அதுதான் உற்பத்தியே. அந்த பொருள் உற்பத்தி விநியோகிக்கிற போதுதான் பிரச்சனையே. ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் அது சமூகத்தன்மை வாய்ந்தது. விநியோகம் செய்கிற போதுதான் யாருக்கு சாதனை இருக்கிறதோ அவன் ஆட்சி பண்றான், ஆளுமை பண்றான். இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதியோடு சேர்ந்திருக்கிற வர்ணம் வர்க்கம், இந்த ரெண்டையும் நீ எப்படி பார்க்க வேண்டும் முக்கியம். நிகழ்வுல இந்த 75 ஆண்டு காலத்தை பற்றி அற்புதமாக சொன்னார். தோழர் பேசினாங்க போலாமே. இந்த இதுக்கு தலைமை தாங்கி இருக்கிற சோஃபியா உட்பட உட்பட சக்திகள் உட்பட பார்க்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆற்றல் மிக்கவர்கள் வந்திருக்காங்க. நம்பிக்கை தருவது என்னன்னா வரலாறு என்பதை முன்னோக்கி தான் பாய்கிறார் மார்க்ஸ். அசெண்டிங் ஸ்பைரல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அது முன்னோக்கி தான் போக தவிர பின்னோக்கி போகாது. ஆனால் இந்திய சமூகத்தில் மட்டும் 2000 ஆண்டுகளாக உருவாகி இருக்கிற இந்த சாதிய கொடுமை, தீண்டாமை கொடுமை, பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டுன்னு சொல்லக்கூடிய உலகத்தில் எந்த முறையிலும் பார்க்க முடியாத ஒரு தீண்டாமை கொடுமையை 2000 ஆண்டுகளுக்கு பின்னால கிராமப்புறத்தில் இருக்கிற நிலவுடைமை என்பது தகர்க்கப்பட்டு மிச்ச சொத்துகள் இருக்குது. நகர்ப்புறத்துக்கு அது இண்டஸ்ட்ரியலைசேஷனா மாறினாலும் கூட இந்த சாதிய கட்டமைப்பு ஏன் கெட்டிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வழக்கறிஞர்கள், இந்திய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு சமூக ஆய்வு கொண்டு பார்க்க வேண்டும். 75ஆம் ஆண்டினுடைய இந்த நம்ம அரசியல் சாசனத்துடைய கட்டமைப்பில் அது சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாசகங்களும் இட்ஸ் எ லிவிங் டாக்குமெண்ட் என்று சொன்னார் வி.ஆர். கிருஷ்ணய்யர். லிவிங் டாக்குமெண்ட். மார்க்சிசம் என்பது அது வெறும் சூத்திரம் அல்ல. இட்ஸ் நாட் எ டாக்மா, இட்ஸ் எ கைட் டு ஆக்ஷன் என்று சொல்றாங்க. அது வெறும் வரட்டு சூத்திரம் அல்ல, வாழ்க்கைக்கான வழிகாட்டல்கிறார். ஆகவேதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையில வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தில் வரலாறு என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தபடியா சொல்றாரு, the philosophers of war interpret the world, but the point is how to change of it என்று கேட்டார். வரலாற்றை பற்றி விமர்சனம் செய்வதும் விளக்கப்படுத்துவதும் அடுக்க பேசுவது அல்ல முக்கியம். இவன் ஏன் அடிமையாக இருக்கின்றான், இவன் ஏன் இந்த ஒடுக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை கேள்வி கேட்டு பெறக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அதுதான் மார்க்சிசம் என்று சொன்னார். அந்த வழிகாட்டலை பெற்றிருக்கிற நாம் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு அது தகர்ந்து விட்டதா என்று சொன்னால் அது புதிய வடிவத்தை எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம். இதுதான் அம்பேத்கருடைய அற்புதமான ஆய்வுரை. அவருடைய கராச்சி மாநாட்டுக்கு எழுதி கொடுத்திருக்கக்கூடிய சாதியை அழித்தொழிப்பது எப்படி சொல்லக்கூடிய அந்த அற்புதமான புத்தகத்துல முதலில் சாதி ஒழிப்பதற்கு முதல் கட்டம் என்று சொன்னால், முதல் படி என்று சொன்னால் அகமண முறையை ஒழித்தல். சொந்த சாதிக்குள்ளே திருமணத்தை செய்வது முதல்ல ஒழிப்பது. காதல் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய இயற்கையான உணர்வு. அந்த உணர்வை கட்டுப்படுத்துவது, தடுப்பது என்பது இயற்கைக்கு மாறானது. ஆகவே அகமண முறையை ஒழிப்பது என்பதுதான் இந்த இன்றைக்கு இருக்கிற இந்திய சமூகத்தில் சாதி கட்டமைப்பு முறையை ஒழிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறோம். அதை சொன்னார். ஆனால் அதுதான் இத்தனை விஞ்ஞானம் சுனிதா வில்லியம்ஸ் 9 மாத காலம் போய் விண்வெளியில் அமர்ந்து கொண்டு கீழே நிற்கிறாங்க. அதோடைய வெற்றி சாதாரணமான ஒன்று அல்ல. ஆனா அதே சுனிதா வில்லியம்ஸ் வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல பஞ்சாங்கத்தை வச்சுட்டு வடகலை போட்டிருப்பாங்க. தெரிய பல நாசாவில் இருக்கக்கூடிய 39 விழுக்காட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பல பேர் அவன் இந்து பத்திரிகை விளம்பரம் கொடுத்தானா வடகலை ஐயங்காருக்கு வடகலை பெண்மணி தான் இன்னைக்கு தர்றான். இந்து காப்பில பாருங்க, நாசாவில் இருக்கிறான். அப்ப இந்திய கட்டமைப்புடைய சாதியம் என்பது எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நீ பேசிட்டு சொன்னா, சைவத்துல எனக்கு புத்தகம் கிடைச்சது, நான் படிச்சத. நான் ஏன் இந்து பெண் அல்ல, யாராச்சும் கட்டாயமாகி படிக்கணும். வந்தனா சோனால்கருடைய புத்தகம். எங்க அப்பா கம்யூனிஸ்ட், இவர்கள் தலித் அல்ல, ஆனால் கம்யூனிஸ்ட் ஆகிற காரணத்தினால சாதியத்தை புரிந்தாங்களோட எப்படி இந்த சாதியத்துக்கு கொடுமைகளை பற்றி எல்லாம் வாழ்ந்தார்கள் எழுதியிருக்காங்க போறாங்க. நீங்க படிக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார் அம்பேத்கர். அது முக்கியமான புத்தகம் உண்டு. காஞ்சலாயா, நான் கர்நாடகா சார்ந்தவர், அவரும் அதே மாதிரிதான் நான் இந்து அல்லன்னு சொல்லி எழுதினார் புத்தகம். சசி தரூர் ஐ எம் எ ஹிந்து, ஒய் ஐ எம் எ ஹிந்து எழுதுனா போறாங்க. நீங்களாம் படிக்கணும், நம்முடைய தோழர்கள் பூரா படிக்கணும். ஒய் ஐ எம் எ ஹிந்து ரொம்ப அப்படியே படிச்சதெல்லாம் அமெரிக்காவில தான். அதால் அவங்க அப்பா இதில் இருந்தாரு, ஐநா மண்டலத்துல, அவர் அங்கேயே படிச்சார். அவன் ஐ எம் எ ஹிந்துன்னு சொல்றான். ஆனா அம்பேத்கரை பத்தி புத்தகம் எழுதிட்டாரு. தெரிஞ்சுக்கணும், அம்பேத்கரை பற்றி அற்புதமான புத்தகம் எழுதிட்டார்.
ஒய் ஏம் ஐ ஹிந்து இருக்கிற வார்த்தை இருக்கிறார். அதே மாதிரி நாரிக்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், இஃபின் பேரக், ஒய் ஐ நாட் அ முஸ்லீம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இதை எல்லாம் படிக்கணும். ஒய் ஐ நாட் அ முஸ்லீம். பெர்ட்ரண்ட் ரசல் எழுதியிருக்காரு, ஒய் ஐ நாட் அ கிறிஸ்டியன் புக் எழுதியிருக்காரு. இந்த இதுக்குள்ளார நாம படிக்க வேண்டிய புத்தகம் என்பது பெண் ஏன் அடிமையாளான்னு சொல்லக்கூடிய பெரியாருடைய புத்தகம் படிக்கணும். அதுல 18 தலைப்புகள் மொத்தம் இருக்காது படாமே. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒவ்வொன்றும் டாக்டரேட் பண்ணணும், சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய வார்த்தைகளை வந்து எப்படி விபச்சாரம் சொன்னால் பெண்ணுக்கு பட்டு சொல்றேன், எப்படியா சொல்றாங்க, அதையே அவங்க ஒருத்தருக்கு பட்டு விதிக்கிறியா, அவங்க ஆணு கிடையாது விபச்சாரம். அதே மாதிரி ஏங்கல்ஸ் உடைய புத்தகம் அரசு தனிச்சொத்து சொல்ற அந்த புத்தகம், இந்த மூன்றையுமே நம்முடைய இந்திய வழக்கறிஞர் சார்ந்திருக்கிறவர்கள் வந்திருக்கக்கூடிய நம்முடைய முற்போக்கு சிந்தனையாளர்கள் புறாமே இந்த 3 புத்தகத்தை ஆழ கற்றால் மட்டும்தான் இவைகளை கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தணும். ஏன்னா இந்த வழக்குக்கு வெற்றிக்கு என்ன காரணம், உட்கார்ந்து இருக்கிற நீதிபதி இருக்காருல்ல, நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணாக்கார உண்டு, அவரை கன்வின்ஸ் பண்ணணும்ல. நீங்க வந்து ரேரஸ்ட் கேசஸ் போட்டாரு, அரிதிலும் அரிதான வழக்கு சொன்னோம். நாங்க இல்லைன்னு சொன்னோம். நான் என்ன சொன்னோம், அரிதிலும் அரிதான வழக்கு தான், ஆனா தூக்கு தண்டனை தரக்கூடிய வழக்கா மாற்ற வேண்டாம் என்று கேட்டால் நாங்கள் தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள். தூக்கு தண்டனையால் ஒரு குற்றம் ஒழிக்கப்பட முடியாது. 193 நாடுகள் 143 நாடுகள் குற்றம் அதை விட்டு ஒழித்து விட்டது புறாமே. ஆனாலும் இன்றைக்கு இங்க பேச பச்சன் சிங் பத்தியோ அல்லது மச்சி சிங் பத்தியோ பேசக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுடைய தீர்ப்பில மிட்டிகேட்டிவ் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வந்து இந்த இவளுக்கான காரணம் இருக்குதா அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய இந்த தீர்ப்புகள் எல்லாம் பார்த்து விட்டு நாம் என்ன சொல்றோம், தீர்ப்பு வந்து அவனை தூக்கு தண்டனை கொடுப்பதெல்லாம் எந்த சட்டமும் நாகரிகத்தின் சட்டத்துல ஜனநாயகத்துல ஒரு உயிரை பறிப்பதாக இருக்கக்கூடாது. உயிர் என்பது அது எப்படி வந்திருக்கு நமக்கு தான் தெரியும். இந்த பூமி பந்துடைய வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான வளர்ச்சியில 450 கோடி மக்கள் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டிருந்த சூரிய குடும்பத்தில் உருவான இந்த தீப்பிழம்பு அது எப்படி அதுல இருந்து மனித குலம் உருவாகி அதற்கு முன்பாக செடி கொடியெல்லாம் உருவாகி ஒரு இளவரசி சொல்லக்கூடிய ஒரு சேர்ந்தவர்களுடைய வந்து அதற்கப்புறம் இருசலாக மாறி அது பூமி அந்த நீரில் இருந்து வந்து இடத்துக்கு வந்து டைனோசர்கள் அப்படியே வந்து அதுல இருந்து நாம் சேப்பியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு என்பது இருக்கு பாருங்க. இந்த வரலாற்றில எந்த சமூகத்திலேயுமே சமூகம் என்பது ஆதி காலத்துல வந்து சமமாகத்தான் இருந்துங்களா பார்க்கிறோம், பிரிமிட்டிவ் சொசைட்டி என்பதை. ஆனால் இந்த வரலாற்றினுடைய ரீதியில எப்படி வந்து சமூகம் சமத்துவமாக இருந்ததாலும் கூட அது பின்னால் அடிமைத்தனம் எங்கு உருவானது அப்படின்னு பார்க்கிற போது இந்த 3 பேருடைய ஆய்வுகள், ஏங்கல்ஸுடைய ஆய்வு, அம்பேத்கருடைய ஆய்வு, பெரியாருடைய ஆய்வு, அதே மாதிரி இவருடைய புத்தகத்தெல்லாம் படிச்சு நம்ம அற்புதமா தெரிஞ்சுக்க வந்து என்னன்னா இந்த அடிமைத்தனத்தின் துவக்கம் எங்கிருக்கிறது சொன்னால் அது பெண்ணடிமைத்தனத்தில் தான் தொடங்குகிறார். தீண்டாமையை காட்டிலும் கொடியது என்பது பெண்ணடிமைத்தனம் தான். ஒரு பெண் அவ பூ பெய்து விட்டால் அதையே தீட்டுகிறானே வந்து நான் பிறந்து என் தாயின் வயிற்றுல, என் மனைவியின் குழந்தை பெற்றெடுத்து ஒரு தாயின் வயிற்றுல, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நீ 3 நாள் தீட்டாயிட்டு சொல்றானே, ஏன் அப்படி சொல்ல வச்சான், இதெல்லாம் வந்து ஆய்வு பண்றானே. நான் இன்றைக்கு வந்து வசிப்பிரியாவை பற்றி நினைக்கிற போதோ நல்கொண்டாவில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கான், படுத்திருப்பீங்க சொல்லிக்கான நல்கொண்டாவில் இதே போல அந்த பொண்ணு வந்து அந்த பையன் ஒரு தலித் பையனை கல்யாணம் பண்ண காரணத்துக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்து ஆளை வச்சு போடுறான். அந்த வழக்கை சமூக சக்திகளை ஒன்றுபட்டு இருந்த காரணத்தால் தான் தண்டனை பெற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கொடூரமான கேஸ் அது. அந்த பொண்ணுக்கு சௌமியா வர்ஷிப்ரியா அந்த இப்ப நல்கொண்டாவில் ஒரு 20 நாளைக்கு நான் தீர்ப்பு கொடுக்குறாங்க போறாமே. அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா எங்க நாம் நிக்கிறோம், நாம் இடதுசாரி இயக்கம் பேசக்கூடியவர்களாகவே இருந்தாலும் கூட நான் மேடையில பேசுவேன், வீட்டுக்கு போனால் அங்கே சாதியோடு தான் இருக்க வேண்டிய நிலைமை. சாதி மறுப்பு திருமணம் செய்வார்கள், ஆனாலும் கூட எந்த சாதி வந்து உயர்ந்த சாதி அங்க போய் நிற்கும் போறாமே வந்து இருக்கட்டும். எங்க தொடங்குது, அது பெண்ணடிமைத்தனத்திலும் தொடங்குதான். எந்த கட்டத்தில் பெண்ணடிமைத்தனமும் இந்த சாதி ஆதிக்கம் இருக்கிறத தீண்டாமை கொள்கை ஒழிக்கப்படுகிறதோ அப்பதான் சமத்துவம் சாத்தியம். ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14 என்பது no discrimination on the basis of caste, creed, sex, religion and place of birth ஆர்டிகல் 15 அதோடு சேர்ந்து untouchability has been eradicated
தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 17, இந்த 3 பிரிவுகளுக்கு இன்டர்பிளே பாருங்க. இதை பற்றி நாம் நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் ஆய்வு புரிகிற போதுதான் இவை பற்றி ஆய்வு பண்ணி தெரிந்து கொண்டு நீதிமன்றத்துல நிக்க வைக்கணும். அந்த சம்பத் குமார் ஜட்ஜ் எனக்கு யாருன்னே தெரியாது. எல்லா ஜட்ஜும் தமிழ்நாட்டுல நான் பல வழக்கு போயிருக்கிறேன். அப்ப பல பேர் தெரியும் எனக்கு எல்லாத்தையுமே. ஆனா சம்பத் குமார் ஜட்ஜ் எனக்கு யாருன்னே தெரியாது. தெரிஞ்சுக்க முடியல. அவர் ஆதரவு இருக்காரு. எதுவுமே பேச மாட்டேங்கிறார். அப்பேற்பட்டவருக்கு முன்னால அந்த வழக்கை கடைசியா எனக்கு ஆர்கியூமெண்ட் கொண்டு வர போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சட்டத்துல பிரிசம்ஷன் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்கு. பிரிசம்ஷன் ஒரு ஒரு இதுல வழக்கில் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு டைரக்ட் எவிடன்ஸ் ஒன்று இருக்கு. அது நேரில் பார்த்த சாட்சி இருக்கக்கூடியது. நேரில் பார்த்த சாட்சி செக்ஷன் 3 எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரூவ், நாட் ப்ரூவ், டிஸ்ப்ரூவ் வார்த்தை இருக்கு. ப்ரூவ்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ப்ரூவ்டு வார்த்தை நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய நிரூபணம் என்பது எப்படி வர முடியும்? After considering all the matters before the court considers that it does exist. Existence of a fact. After considering all the facts before it, all the matters before it, evidence 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 means that it includes all the statements of witnesses that the court permits before the court, which is called oral evidence. Second is a documentary evidence, includes electronic evidence. Now சொல்றது போறாங்க எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல. அந்த எவிடன்ஸ்ல நீங்க டைரக்ட் எவிடன்ஸ் என்பது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா டைரக்ட் எவிடன்ஸ். பார்க்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் போறாங்க. இந்த ரெண்டையும் நீதிமன்றத்துல நீங்க நிறுத்துற போது நீங்க அதான் பார்க்கணும். ப்ரூஃப்ங்கிற வார்த்தை சாதாரணமான கிடையாது. இந்த வழக்க நிரூபணம் ஏன் இந்த சட்டம் சிறப்பு சட்டமாக வந்தது அப்படிங்கிறதுனா நீங்க PS கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒருத்தரை பத்தி படிக்கணும். எனக்கு ஆச்சரியமா, IAS அவரு தலித் அல்ல, ஒரு IAS ஆபீசர். கேரளா அவர் தான் இந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பணியாற்றிய மனிதர். அப்படி இப்போ இறந்தா இருக்கிறாங்க PS கிருஷ்ணன். அவரை பத்திய வாழ்க்கையை எப்படி எழுதியிருக்காங்க. இந்த சட்டம் ஒரு சிறப்பு சட்டமா ஏன் வரணும்? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது நீ போட்டீங்க. ஆர்டிகல் 25, 26 ரெண்டுலையுமே டு ப்ரொபகேட், டு பிராக்டிஸ் அண்ட் ஃபாலோ இஸ் a fundamental right to the constitution. நீ விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்வதும் அதை பற்றி பிரச்சாரம் செய்வதும் வழிபடுவதும் ஒரு அடிப்படை உரிமைகளாம். அதே சமயத்துல 25, 26 பாத்தீங்கன்னா அதுல கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் வார்த்தையை போடலாம். அந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் வார்த்தை நீ அம்பேத்கர் பாத்தீங்கன்னா சொல்லுவாருன்னா இந்த சட்டம் அரசியல் சாசனம் என்பது அவருடைய 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் பெரிய குழு இருக்கலாம். டிராப்டிங் கமிட்டியில குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயா, KM முன்சி போன்ற பெரிய அறிஞர்கள் இருக்க பாரிஸ்டர் இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் யாருமே உதவி செய்யவில்லை. கண்ணன் தனியனாய் உலகம் முழுக்க பயணிச்சு இட்ஸ் a borrowed constitution சொல்லுவாங்க. இது பேரு இட்ஸ் a borrowed constitution. ரஷ்யாவில் வாங்கிக்கிறோம், ஜப்பான்ல வாங்கிக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் வாங்கிக்கிறோம், இங்கிலாந்துல வாங்கிக்கிறோம், அமெரிக்காவில் வாங்கிக்கிறோம். இங்க இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், அது ஸ்டேட் யூனியன் எல்லாமே வாங்கிட்டு போறான். ஆனாலும் அதோடு சேர்ந்து இந்த மண்ணினுடைய வரலாற்றுக்கேற்ற புத்தருடைய கொள்கைகளையும் சேர்த்து கிடைச்சிக்கலாம் போறாங்க. அதான் நீ பார்க்கணும். ஃப்ரெட்டர்னிட்டி அந்த வார்த்தையை போடுறாங்க, கடைசியா போடுறாரு, அறிஞர் பேச சொன்னாரு. அதுக்கு வார்த்தையை சொன்னார், இக்வாலிட்டி சொல்லுவாரு, சமூக நீதி, அதுல இருக்கக்கூடிய பொருளாதாரம், சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போடுறத ஃப்ரெட்டர்னிட்டி, டிக்னிட்டியினுடைய ஃப்ரெட்டர்னிட்டி அதான் அர்த்தம் போறாங்க. இந்த இதை அவருக்கு போடுங்கிற போது நீங்க சமத்துவம் சொல்லிட்டா, சமத்துவம் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வார்த்தை. இந்த சமமா நாம் இருக்கிறோமா? சமமெல்லாம் கிடையாது. நாம KM முன்சி பாகிஸ்தான் வெளியே போன பின்னால இது இந்து நாடுன்னு பேர் எப்படி சொல்றாரு? ஏன்னா அவனை வெளியே போயிட்டாங்க அவங்களாம், இது இப்ப இந்து நாடுன்னு சொல்றாரு. ஆனால் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் 2 பேரும் சேர்ந்து அதே கான்ஸ்டியூஷன் அசம்பிளில பேசுறாங்க. அப்படி வைக்க முடியாது. காந்தி சொல்றாரு, இந்த மண்ணில் யார் பிறந்திருந்தாலும் சரி, பிறந்தவனுக்கு சொந்தமே தவிர ஒரு மதத்துக்கு சொந்தமல்ல என்று சொல்ல பெருமை காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இதுக்கு உண்டு போகுது உங்களுக்கு. அப்ப அந்த காலத்துல உங்களுக்கு வந்திருக்கு போறாங்க, சாதாரண விஷயம் அல்ல. இப்ப சொல்றான் பாருங்க, பாரத்துங்கிற வார்த்தையை போடுறான் பாருங்க, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய சங்கீத சொல்றான், அதையும் சொல்றான். இந்த வார்த்தை பாருங்க, அதே அவர் தங்க பாருங்க, இந்தியா தட் இஸ் பாரத் தான் இருக்கு கான்ஸ்டியூஷன் பாருங்க, இந்தியா தட் இஸ் பாரத்.
இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண விஷயம். வேற வழியே இல்லை அவருக்கு, அம்பேத்கர் வழியே இல்லை. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து அந்த டிபேட்ஸ் பாருங்க, அதை படிச்சுனா நீ நல்லா புரிஞ்சுக்கீங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு சிரமத்துக்கு இடையே அவரை கொண்டு வந்து ஒவ்வொன்றை போட்டான்னு சொல்றது. அதாவது ஆர்டிகல் 21 பத்தி படிச்சிருப்பீங்க. எல்லா சட்டங்களும் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் மட்டும் பொருந்தும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்திய குடிமகன் சிட்டிசன்ஷிப் என்ற வார்த்தைக்கு என்ன ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் படிக்கணும். அதுல பை பர்த், பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லி 5 வகை கேட்டகரிஸ் வருவான். இப்ப அதை வந்து மாத்திட்டான். அப்ப வந்து அதுல முஸ்லீம்களை மட்டும் ஒதுக்கி வச்சு மாத்திட்டான். அப்ப வந்து இது பண்ணிட்டான். நீங்க பாருங்க, சிட்டிசன்ஸ் என்று சொன்னால் அவனுக்கு பொருந்தக்கூடியதா தான் இந்த சட்டம் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிரிவு மட்டும்தான் சிட்டிசன்ஸ் அல்லாதவருக்கு பொருந்தும். அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 21 இல்லையா? லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஆஃப் a person cannot be deprived except the procedures established by law. The procedures established by law என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்காக மட்டும் 2 days விவாதிச்சிருக்காங்க கான்ஸ்டியூஷன் அசெம்பிளில. அமெரிக்காவுக்கு அது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. The due process of law என்பதற்கும் the procedures established by law என்பது வித்தியாசம் இருக்கு. புறாமே அங்க இருக்கிற டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வேற, இங்க இருக்கிற எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர் வேற. The life and liberty of a person cannot be deprived except under procedure established by law சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. It is applicable to not only the citizens of the country but also to the non-citizens. அவர்களுக்கும் உண்டுக்கலாம். இறந்த பிணத்தை புதைக்கிற போது கூட அங்க தீண்டாமைன்னு சொல்றாங்க. இறந்தவனுக்கு கூட டிக்னிட்டி உண்டு சொல்றான். இறந்தவனுக்கும் அந்த மனித கண்ணியம் உண்டுங்கிற வார்த்தை அது வருது. கண்ணகி முருகேசன் வழக்குல பட்ட பகல தன் சொந்த மகளையே அந்த அப்பகாரன் வந்து அப்படி கட்டி வச்சுட்டு விஷத்தை ஊத்துறான். சொந்த அன்னகாரம் ஊத்துறான். அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்கிறா. விஷயம் ஊத்துறதுனால கத்தி எடுத்து அந்த வாய்க்கு சைடு கிழிச்சு ஊத்துறாங்க, உள்ள ஊத்துறாங்க. டிப்ரெஷன் படிச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த கொடூரமா இருக்கும். அதை பாத்திரத்தை வந்து தன் மகனுக்கு ஊத்தலாம். மகனும் வந்து ஒரு பையன் பிறக்கணுங்கிறதுக்காக ஆலமரமா சுத்தன போகலாம் அவங்க அம்மா கேள்வி. ஆனா வந்து சாதியில தலித்தா போயிட்டான். தன் மகனை கட்டி வச்சு தலைகளா அப்படி தொங்க விட்டு ஊத்துறான். அந்த காட்சியை பார்த்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குருதாசன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அம்மா கறி சொல்றா. அவன் சொல்ற வார்த்தை இருக்கு. ஆனாதான் அவனை தடிச்சிருக்காங்க வந்து. அவன் அந்த சம்பவத்துல இல்லை. ஆனாலும் அங்க இருக்கிற அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கான், வார்த்தை பேசின வார்த்தை மேடையில் என்னால பேச முடியாது. அவ்வளவு மோசமான வார்த்தை பேசலாம். பேசிட்டு போய் அது கூட போய் பார்த்தா எரிச்சிடறாங்க. கண்ணகி முருகேசன் 2 பேரும் எரிச்சுறாங்க. எரிச்ச உடனே அந்த இன்ஸ்பெக்டர் போறான். அந்த தீக்கங்கெல்லாம் காலில் தட்டி விட்டு சீக்கிரம் முடிக்கிட்டாங்க, சீக்கிரம் முடிக்கினாங்க. இதையும் அப்படி டெபோசிட்ல வருது. பல பேருக்கு ஊருக்கு முன்னால பண்றாங்க. சாட்சி யாரும் சொல்லல. இப்போ ஒரே ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க. எல்லாமே அந்த அம்மாக்காரி ஒருத்தி தான் சொன்னான், வேற யாருமே சொல்லல. ஆனா கொடுமை பாருங்க, இறந்து போன கண்ணகி வன்னிய சாதியை சார்ந்த காரணத்தினால் அவளுக்கு சுடுகாடுல புதைக்கப்பட்டாங்க அவருடைய பாடிய. ஆனால் முருகேசனுக்கு சுடுகாட்டுல புதைக்கல. காரணம் அவன் தலித்து, அவனுக்கே சுடுகாடு புறம்போக்குல ரோட்டோட்டத்தில் போச்சாங்க. இதான் வரலாறு. அந்த கொடுமையிலிருந்து தான் தொடர் பேசுற வார்த்தை இருக்கிறது. வாழுகிற போதுதான் இந்த சமூகத்துல நம்ம மனிதனா மதிக்கல, செத்த பிறகு கூட அவனுக்கு கொடுக்கலங்கிற போதுதான் சந்திரார் எழுதுறாரு வந்து சமரசம் உலாவும் படமேங்கிற பாட்டையே பாடல கோட் பண்ணி எடுத்துப்பா. அப்படியே இந்த சமரசம் உலாவும் படமே வடிவேல் கூட படத்தை அடிப்பான். ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த இது அடிக்கும். சமரசம் உலாவும் எங்கடா செத்த இடத்துல தானே, செத்த இடத்துல இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நான் ஈரோட்டில் ஜெயிச்சு கொடுத்த ஒரு இடத்துல போலீஸ் அதிகாரி இதே மாதிரி நடந்த விஷயம் தான் அவனுக்கு கொடுக்க வழக்கு நடத்தி அதை ஜெயிச்சு கொடுத்து அங்க இருக்கவங்கிட்டே 2 ஏக்கரை வாங்கி கொடுத்த போறாங்க. அது திராவிட பெரியார் செஞ்சு கொடுத்த விஷயம், வாங்கி கொடுத்தேன். ஆனாலும் கூட சொல்றேன், இதனால மட்டுமே சாதியம் போயிருமா என்றால் இந்த இடத்துல நாம சொல்ல வேண்டிய விஷயமே, நடத்துற வழக்குகளை பூரா அப்படியே உள்ள படிச்சு பார்க்க போறாங்க. அது 1921ஆம் ஆண்டு வந்து தஞ்சாவூர்ல கும்பகோணத்துல வந்து காங்கிரஸ் மாநாட்டுல முறையா தலித்துக்கு தெரியாம அந்த சாப்பிடுற போது உட்காந்துக்கிறான். மேல வந்து ஒட்டுக்கா உட்காந்துக்கிறான், தெரிஞ்சது உட்காந்துறான். அது காங்கிரஸ் மாநாடு. ஆனா மாநாட்டுல கூட பந்தி திண்டாத்தனாலதான் பெரியார் சண்டை போட்டு வந்து வெளியே வந்தாரு. படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பெரியார் வந்து அவர் பிரசன்மெண்ட் வந்தாரு. அந்த வெளியே அவங்க மேல உட்கார்ந்த காரணத்துக்காகவே அவங்க மேல வந்து என்னன்னா உடனே வந்து மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிச்சு அவமானப்படுத்துறாங்க. சரி, அப்பெல்லாம் வந்து மொட்டை அடிச்சு கம்பளி ஊற்றி கழுது மலையை போடுவாங்க. கிராமத்துல சவுக்கடி சாணிப்பால் கொடுத்தாங்க. கிழக்கட்சியில எந்த தொழிலாளியாவது விவசாய தொழிலாளியாவது எதிர்த்து பேசான்னு சொன்னா சவுக்கடி சாணிப்பால் கட்டி வச்சு அடிப்பான், வாயில ஊத்துவான். உடனே
அந்த கொடுமை தான் 44 பேர் வெண்வெளியில கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றின் பின்னணி உண்டு. அந்த மொட்டை அடிச்சவங்களை உடனே குடியரசு பெரியார் வந்து எழுதிடுறாரு. உடனே எழுதுற உடனே என்னாச்சுன்னா வழக்காயிருக்கு, வழக்கு போட்டுறாங்க. ஆனா வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த போய் என்ன செய்யறாங்க, அவங்க அத்தனை பேர் சேர்ந்து நாங்க தான் மொட்டை அடிச்சாங்க, ஒரே வழக்கு நாங்க தான் மொட்டை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு தப்பிச்சுக்கிறாங்க. 44 வெண்மணியில வந்து அந்த உயிர்களுக்குள்ள குடிசைக்குள்ள போட்டு துடிக்க துடிக்க தாயும் தங்க சொந்த மகள் பால் குடித்துக் கொண்டிருக்கிற கை குழந்தையோட சொல்றான், தூக்கி போடுறான். அப்படி தேடி பார்த்தா ஒரு உருவத்தோட ஒட்டி கிடக்குது பால் குடித்துக்கிற தாய். அப்படியே அந்த உருவத்தை பார்க்கலாம். அப்பதான் தெரியுது 44 பேர் தெரியும். அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு சென்னை ஹைகோர்ட்ல வரும்போது என்ன சொல்றான், ஜட்ஜ்மெண்ட்ல காரில் போகக்கூடிய ஒரு நிலப்பிரபு எப்படி ஜெயில போய் தீ வைப்பாரா என்று சொல்லி விடுதலை பண்றான். விடுதலை பற்றி நம்ம சந்திர ஒரு புக்கே போட்டுருந்தார். மீண்டும் அந்த தீர்ப்புகள் பரிசீலிக்கப்படுவது சொன்னார். அந்த தீர்ப்புக்கு அப்புறமேடுதான் திண்ணியத்துல மனத்தையே திணிக்கிறான் ஒருத்தன் மேல. திண்ணியத்துல அந்த வழக்கு விடுதலை ஆகிறது, திருச்சி விடுதலை ஆகிறது. அதுக்கப்புறம் தான் நாங்க எடுத்த மேலவள வழக்குல இருந்து மேலவள வழக்கு எங்க சீனியர் திருமலராஜனை போட்டுட்டு நாங்க அந்த கேஸை கூட்டம் நடத்தணும். அதுக்கு பட்ட பாடு இருப்பாங்க சாதாரண. அதுக்கப்புறம் சென்னகரம்பட்டி வழக்கு 2 தலித்துகள் சமமா உட்கார்ந்து புத்தகம் கேட்கறான், இந்த அறநிலையத்துறை கோயில்ல போறாங்க. அந்த வழக்கை நாங்க வந்து கரூருக்கு மாத்தி டபுள் லைஃப் ஃபைன் கொடுத்தாங்க, 28 பேர் ஃபைன் கொடுத்தாங்க வழக்கு சொசைட்டியா. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தோம். அப்படி வருகிற போது அந்த 2 வழக்கிலையுமே ஜெயிச்சோம். எப்படி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம். நாட் அண்டர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட். எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல வரல. ஏன் தெரியுமா, எஸ்சிஎஸ்டி ஆக்ட விசாரிக்கிறதா இருந்ததுன்னா டிஎஸ்பி தான் விசாரிக்கணும். ரூல் 7 சப்ளாஸ் 1ல நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் சூப்பர் போலீஸ் போடலாம். வந்து அதை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பு ரேங்க்ல விசாரிக்கணும். ஆனா விசாரிச்சது போற இன்ஸ்பெக்டர். அப்பேற்பட்ட வழக்கு 6 பேரை அப்படி வெட்டி கொள்றான். முருகேசுடைய தலையை கொய்து கொண்டு போய் கிணத்துல போடுறான். மேலவள முருகேசன் கேஸ்ல ஒட்டம்பே இல்ல, ஒட்டம்பை சிதைச்சிடறான். போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி இல்லை, அப்படி கறி கொத்துற மாதிரி குத்தினாங்க. அந்த கேஸ்ல வந்து 17 பேருக்கு வாழ்நாள் வாங்கி கொடுத்தோம். ஆனா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நின்றுச்சு. பட் நாட் அண்டர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட். வர சொல்லி அந்த ஐபிசி, ஏன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட் சரியா பயன்படுத்தல. ஒரு நெடிய போராட்டத்துல தான் இந்த 1989ஆம் ஆண்டு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து அதுல பிரிசம்ஷன் கிளாஸ் வச்சோம். அந்த பாயிண்ட் சொல்ல வர. அப்ப பிரிசம்ஷன் என்றால் என்ன, ஒரு நீதிமன்றம் ஒரு உண்மையை ஒரு பொறுமையை பற்றி பேசுகிற போது ஃபேக்டின் இஷ்யூ என்று பேசுகிற போது இந்த ஃபேக்டின் இஷ்யூவை நிரூபிப்பதற்கு டைரக்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டான்ஸ் எவிடன்ஸ், இது மட்டுமல்லாமல் ஒரு நீதிமன்றம் இந்த குற்றம் செய்ததாக அனுமானிக்கப்பட முடியும். அனுமானித்ததான் அதான் பிரிசம்ஷன். பிரிசம்ஷன் இஸ் டிஸ்டிங்க்டிவ் ஃப்ரம் அசம்ஷன். நீங்க படிச்சிருப்பீங்க, சர்மைசஸ் வார்த்தை போடுவான், அசம்ஷன் போடுவான். அசம்ஷன்ஸ் சர்மைசஸ் என்பது வேறு. பட் பிரிசம்ஷன் அப்படி அல்ல. ஒரு நீதிமன்றம் கோர்ட் மே presume that the act has been committed சொல்றாங்க. என்ன பிரைம் ஆக்ட் ஒன்ன வந்து நாம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, ஒரு பிரைம் ஃபேக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து it can inferred by the judge, by the court that the occurrence has taken place. அதான் presumptionங்கிறது. Law of there are 2 types of presumptions. One is the presumption of law, இன்னொரு presumption of fact. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் 114 of the old evidence actல பாத்தீங்கன்னா presumption of fact பத்தி வரும். 114 A B C D E வரும். உங்களுக்கு அதுல வரும். இன்னொன்னு என்ன, presumption of law. அந்த presumption of law section 4 of evidence act படத்துல பாத்தீங்கன்னா the court may presume சொல்றாங்க. may presume, shall presume, அப்புறம் conclusive proof. இந்த 3 வந்து சட்டத்தின் விஷயம் போறாங்க. இந்த may, shall, அதே மாதிரி ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப், இந்த 3ஐயும் அதே மாதிரி presumption of fact இவங்களை வச்சுதான் கோர்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப நான் இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நான் ஒரு கம்யூனிஸ்டாக மாணவர் பெருமிடத்துல நாங்க இவரும் பணியாற்ற வரை நான் ஃபுல் டைம் கட்சியில வந்து 150 ரூபா சம்பளத்தை வேலை பார்த்தேன். நான் வந்து எனக்கு அது அப்போ வந்து அப்படி வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல வந்து இருந்து படித்த போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை ஒரு வழக்கறிஞராக சொல்லி ஒரு மேலோட கேஸ்ல வந்து போன போதுதான் அவனுக்கு வழியை நான் உணர்ந்து கொண்டேன் என்பதை பகிரங்கமா ஒரு செல்ஃப் கன்ஃபஸ் பண்றேன். எனக்கு அந்த வந்து தீண்டாமை கொடுமையுடைய வடிவங்களை வந்து எனக்கு தெரியாது. முழுநேர ஒளிதாக இருந்தேன். டெல்லி வரைக்கும் போனேன், ரஷ்யாவெல்லாம் போயிட்டு வந்தேன் படிக்கிற காலத்துல. ஆனா இந்த அன்டச்சபிலிட்டி, இந்த அட்ராசிட்டிஸ் பாருங்க, அட்ராசிட்டிங்கிற வார்த்தையை ஏன் போட்டான்? அஃபென்ஸ்ங்கிற வார்த்தை இருக்குது.
அஃபென்சிவ். நீங்க அமெரிக்கா போனா ஃபெலோனிம்பாங்க பேரு. ஃபெலோனினா பெரிய குற்றம். ஃபெலோனி இங்க வந்து அஃபென்ஸுக்கு பதிலாக அட்ராசிட்டி வார்த்தையை ஏன் போட்டோம் அப்படின்னா, அது கொடிய ஒன்று, கொடிதிலும் கொடிதான ஒன்று தான் இந்த தீண்டாமை கொடுமை என்பது. There is no distinct, no definition in the SCS Act respect of the atrocity. Atrocityங்கிறதுக்கு வந்து there is no definition. இந்த ஃபேக்டரி டெஃபினேஷன் உண்டு, ப்ரிசம்ப்ஷன் டெஃபினேஷன் உண்டு இல்லையா, கோர்ட் டெஃபினேஷன் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா அட்ராசிட்டிங்கிற வார்த்தை கிடையாது. 89 39 வகை. இப்ப அது வந்து கொஞ்சம் செழுமைப்படுத்தி ஒரு 48 இருக்குங்க, அவ்வளவுதான். இட் cannot be defined in words. அது வடிவங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்று, அது வார்த்தையில் என்ன சொல்ல முடியாது. ஆகவே இந்த அட்ராசிட்டிங்கிற கொடுமை இருக்கு பாருங்க, அந்த வழியை தாங்கின மனுஷன் தான் வந்து அதான் அவர் பேசும்போது அவரையே மீறி அவரால் பேச முடியாது. அந்த வழியை நாம் எப்ப இருக்கோம்னா, மேலோட கிராமத்துல போய் அந்த சரி பண்ண போனோம். வந்து அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த மனிதர்கள் பட்ட துன்பத்தை கண்டேன். என்னடா வந்து 6 மாத காலம் முருகேசனும் பக்கிரிசாமியும் வென்ற பின்னால் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்க இருக்கக்கூடிய வந்து காவல்துறை அதிகாரி வந்து, நாங்க பாதுகாப்புறப்பா, இது ரிசர்வ் தொகுதி, நீ தைரியமா நில்லுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தவர்கள் காவல்துறை. ஆனால் ஜெயிச்ச பிறகு 6 மாத காலம் அலுவலகத்துக்குள்ளேயே போக முடியலைங்க. இப்பெல்லாம் பாக்குறவங்கள பெண்கள் கீழே உட்காந்துப்பாங்க, தலைவராக இருப்பாங்க. அலுவலகம் ஏன் தெரியுமா, அந்த ஆதிக்க சாதிக்கான இடத்துல போறான், அலுவலகம் உள்ளே போக முடியல. அவன் மதுரைக்கு போயிட்டு மேலூர் வந்து 100 பேர் கொண்ட பஸ்ல வர்றான். அவனை இழுத்து போட்டு தலையை வெட்டி, எப்படி கோகுல்ராஜ் கொடுமை இருப்பாருங்க, தலையை மட்டும் விட்டுல தவிர நாக்க விட்டிருக்கிறான். அன்னைக்கு காலையில தான் பாக்குறான் அவன். அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தா சொல்லக்கூடிய அன்னைக்கு தான் காலைல 10:30 to 12:30 மொத்தமே அவ்வளவுதான். அப்பதான் அவன் சந்திக்கிறான். 2 பேரும் உட்காந்து பேசிருக்காங்க. இந்த 2 பேர் பேசிக்கிற உட்காந்து பேசுற விஷயம் பாருங்க, அது காதலாம் சொல்ல முடியாது. நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் காதல் சொல்ல முடியாது, அது காதலா கூட மாறி இருக்கலாம். ஆனால் 4 ஆண்டு காலம் படித்தவர்கள் 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. அந்த மாதிரி ஒன்னா படிச்சவங்க உட்காந்து மலையில உட்காந்து சாமி கூட்டு வந்து உட்காந்து பேசும் போது யுவராஜ் அதற்கே ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். நாடக காதல் என்ற பேர்ல ராமதாஸ் வந்து சத்யா இளவரசனுடைய அந்த வடக்கில் வந்து இளவரசன் தீபாவளி வந்து பின்னால ஏற்படுத்தலாமா நாடக காதல்ட்டு அந்த வார்த்தையை தான் பேசுறா யுவராஜ் மனைவி. நாடக காதல்காரங்கெல்லாம் கொதிக்கிறாங்க, என் பிள்ளைக்கு தான் வந்தாங்கிறான். ஏய், நீ பிள்ளைக்கு வந்தது வந்து ஊர்படி சொல்லுவியா? நீ ஒரு மாவீரன் வந்ததை போல, ஒரு சுதந்திர போராட்டக்காரர் வந்தது போல நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கவே இல்லை. அன்னைக்கெல்லாம் ரொம்ப பண்ணாங்க. ஆனா இது என்ன நடந்ததுன்னா, நம்முடைய பொறுப்பு என்பது மிகவும் இன்னமும் கூடி இருக்கிறது. பசிப்பிரியா வழக்கில் என்ன இருந்துச்சு, அவங்களாவது மாடி வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு தனியா வந்து எது இருக்குது, இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குதான். இவன் இருக்கிறது எதுக்காக, சுத்த குள்ள குடிசையில யாரு, கனகராஜா அண்ணன் இருக்கிறது, வினோத்குமார் இருக்கிறது குள்ள குடிசையில. இவங்களுக்கு கேரண்டி லைஃப் இருக்கு, சம்பளம் இருக்கு, மாசம் ஆச்சுன்னா இன்கிரிமெண்ட் உண்டு, பிஎஃப் உண்டு, ப்ராவிடன்ட் ஃபண்ட் உண்டு, விலைவாசி புள்ளி கேட்பாங்க, உரிமை இருக்கு, ஒண்ணு கிடையாது. ஆனா அதைத்தான் நீங்க வந்து அம்பேத்கருடைய அற்புதமான இதை பார்க்கணும். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அவர் பேசிய போது, நேஷன் சொல்லாத, டோன்ட் சே தட் இந்தியா இஸ் a nation. India is not a nation. You should become a nation. இந்தியா ஒரு நாடாக உருவாக வேண்டும். எப்படி? இந்தியா இஸ் a union of not only states, different religions, different culture, different philosophies, different the caste, creed, so many things are there. இந்த இத்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு தான் இந்தியா. அதான் யூனியன் ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அல்ல. அது ஸ்டேட்ஸ் எல்லாம் கூடி முடிவு காட்டி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க அப்படி இல்லை, மேல கொண்டு நீ திரிக்கிறதுன்னு இவங்களை எல்லாம் இணைக்கிறதுக்கு 563 சமஸ்தானத்துக்கு உடல் உட்பட்டு போயிட்டான் பிரிட்டிஷ்கார. அவைகளை எல்லாம் இன்னைக்கு நீ மேல இருந்து ஒருங்கிணைச்ச, அது அம்பேத்கருக்கு ஒரு பங்கு உண்டு. அவர் நினைச்சது வேற. அப்படி ஒரு ஒற்றுமை, மைய அரசாங்கம் என்பது ஒற்றுமை பலமாக இருந்தால்தான் இந்த நாட்டுக்கு கொடுமைகளை கூட ஒழிக்க முடியும் நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு வாழ்க்கை வேறதான் போயிருக்கிறாங்க. நாம் அதையும் பார்க்கிறோம், சுயபசமா பார்க்க போறாங்க. இந்தியா ஒரு நாடாக உருவாக வேண்டும் என்றால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மதம், சாதி, இனம், கலாச்சாரம், பண்பாடு இவைகள் கொண்டிருக்கக்கூடிய பல கொண்டிருக்கக்கூடிய மல்டி லிங்குவல்கிறான், இட்ஸ் a plural society. பல்விதமான பல்நோக்கு தன்மை கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாடுகளுக்குள்ளார, மனங்களுக்குள்ளார இவைகளை புற ஒன்றுபடுத்துவதுன்னு சொன்னால் யூனிட்டி டைவர்சிட்டி சொன்னார். வேற்றுமைகள் ஒற்றுமை. இந்த வேற்றுமைகள் ஒற்றுமை நடத்தம் நம்மளை புறம் அங்கீகரிக்கணும். இன்னைக்கு வந்து 1150 கோடி ரூபாய் தரலங்கிறதுக்காக நிக்கிறவே, மொழியை திணிக்காத சொல்றமே, இதெல்லாம் வந்து அங்கிருந்தா வருது போறாங்க. இந்த சமத்துவத்தை நீ கொடுக்காவிட்டால்
ஈக்வாலிட்டி பிஃபோர் லா சொல்லக்கூடியது என்னுடைய தாய்மொழி. இவன் தாய்மொழிக்கு நீ கொடுக்காவிட்டா, நீ இன்னொரு மொழியை இப்படி படிச்சே தீர்ன்னு சொன்னா, மனிதர்களே படிக்காத 17,000 பேர் படிக்கிற சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சமத்துவம் இருக்க முடியுமா? அப்ப மல்டி லிங்குவல், மல்டி கல்ச்சுரல், மல்டி எத்தினிக் குரூப் கொண்டக்கூடிய சமூகத்துல ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால் அதோட சேர்ந்துதான் சமூகத்தில் கூடிய கீட்டாமை கொடுமை. இதையெல்லாம் ஒழிக்கப்படாவிட்டால் absolutely there is no meaning at all to speak about equality. ஈக்குவாலிட்டி பேச அர்த்தமே கிடையாது. ஆகவேதான் வரலாற்று போல் மிக்க ஒரு சிறப்புரை உண்டு என்று சொன்னால் அதுல அம்பேத்கர் பேசுறாரு. அந்த 26/11/1949 ஆண்டு இந்த டிராப்டை முன்மொழிஞ்சு விட்டு அவர் பேசுகிற போது சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அன்னைக்கு படிச்சு பாருங்க. அப்படியே we enter into the world of contradiction வார்த்தை போறாரு. முரண்பாடுகள் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் நாம் நினைக்கின்றோம். சமூகத்துல மனிதர்களுக்குள்ளார ஒரு மனிதன் அப்படின்னா இப்ப என்ன, ஒரு ஓட்டுன்னு சொல்றாரு. ஒன் மேன் ஒன் ஓட் தான் இருக்குது. இது ஒரு மனிதன் ஒரு மதிப்பு, ஒன் மேன் ஒன் வேல்யூ என்கிற முறை வருகிற போது வந்தாதான் சமத்துவம். ஒன் மேன் ஒன் வேல்யூ, அதான் டிக்னிட்டி வார்த்தை போட்டோமே. என்ன சொன்னாரு, ஃப்ரெட்டர்னிட்டி, டிக்னிட்டி. மனிதர்கள் மனிதனாக பிறக்கிறார்கள். The man is born equal. அவனுக்கு சாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது. பிறக்கிற போது சமமாக பிறக்கிறார்கள். பிறந்த பொழுது வாழுகிற போதுதான் அவன் மதத்தால் சாதியால் இனத்தால் பிரிக்கப்படுகிறான். ஆகவே பிறக்கிற மனிதன் சமமாக பிறக்கிறது என்று சொல்லி 1948 ஆண்டு ஐநா பிரகடனம் சொல்கிறது. அதனுடைய வாசகத்துக்கு ஏற்பதான் இங்க நாம் இன்கார்பரேட் பண்ண போறாங்க. அந்த வார்த்தையை கொண்டு வரோம். 48 அது வந்தது. இவர்களுக்கெல்லாம் முன்னாலேயே வந்தது 1848 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. சாதாரணமான விஷயம் இல்லை. இட்ஸ் a literary masterpiece in the world. தெரிஞ்சுக்கீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை அப்படியே படிச்சு பாருங்க. போறான் அதுல மொழி, வரலாறு, இனம் எல்லாமே உண்டு போறாங்க. நீ நான் பேசக்கூடிய வார்த்தைகள் பூரா அது மேக்னா கார்ட்டா துவங்கி சொல்றோம். அதுக்கு முன்னாலே இருக்கு போறாங்க. அது இருக்குது. ஆக இதெல்லாம் சொல்றதுக்கான இந்திய சமூகத்துக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு, ஒரு கோகுல்ராஜ் கொலை குற்றவாளி was convicted with the trial court that was upheld by the high court. The matter is pending for Supreme. நாளைக்கு வருது அந்த வழக்குல முரளிதரா வக்கீல் சொல்லி நான் கேட்டுக்கிறோம். திருபாவட்ட பேசினது தான் பேசின விட்டாங்க. நீங்க சீஃப் மினிஸ்டர் போய் உட்கார்ந்து அந்த வழக்குல இந்த மாதிரி வழக்கு நடத்தக்கூடிய, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் நீங்க சமூக சீர்திருத்தம் நடத்தலாம். இங்க எல்லாம் ஓரளவுக்கு இது பெரியார் பிறந்திருக்கிறவன், சிகாரவன் பிறந்திருக்கிறவன், கம்யூனிஸ்டுகளும் திராவிட இயக்கமும் போராடி பெற்றிருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் இது. மற்ற இடத்துல அப்படி கிடையாது. தெரிஞ்சுக்க பயங்கரமான சாதி கொண்டிருக்கிறது. அங்க உட்காந்துருக்க யாரு என்ன சொல்றான், சனாதனம் வேண்டுங்கிறான். உண்டானது உதயநிதியை பத்தி கிளப் பண்றான், எல்லா கேஸையும் கிளப் பண்றான். அப்படி கிளப் பண்ற போது சனாதன துஷார் மேத்தரா பேசின வார்த்தை நீங்க கேட்டுருப்பீங்க. ஏன் இதே இது நீங்க முஸ்லீம் இஸ்லாம் பத்தி பேச முடியுமான்னு கேட்கறான் வார்த்தை. சனாதனம் என்ன, சனாதனம் என்ன, நீ பிறப்பால் ஏற்றத்தாழ்வு சொல்றேன். பிறப்பால் இருக்கிற ஏற்றத்தாழ்வை ஒழிக்கிறது. அதான் 2வது கட்டம் சொல்றாரு அம்பேத்கர். ஒன்று அகமண முறை ஒழித்தல், 2வது பிறப்பால் ஒரு மனிதன் ஏற்றத்தாழ்வானவன் தொழில் தான் நிர்ணயிக்கிறது. 3வது தான் மிக முக்கியமானது. அதுதான் புரொடெஸ்டான்ட் சொல்லக்கூடியது. அப்ப இந்த 3ஐயும் கொண்டிருக்கக்கூடிய வகையில நாம எதுக்குறதுன்னு சொன்னா, நமக்கு என்னன்னா, இந்த மாவட்டத்துல இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா ஆயிரக்கணக்கான பெண்களை குட்டி வச்சு கும்மி அடிக்கிறாங்க. அது சாதி உடனே சக்கி வாங்கினான் ஒருத்தன், எங்க சாதிக்கார பண்ண அவங்க. அப்ப என்ன நம்ம வெற்றி பெற்ற, நம்ம வெற்றியெல்லாம் பெற கிடையாது. நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாக்பூர்ல இருந்து படப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கொள்கையை இன்னைக்கு மெல்ல மெல்ல ஹெட்டராஜனா கொண்டு வந்துட்டான். இந்து ராஷ்டிரம் கொண்டு வந்தான். இந்து ராஷ்டிரம் என்பது வேற ஒண்ணுமே கிடையாது, பார்ப்பனியம் திருவிழாதான். பார்ப்பனியம் பனியாக்களுடைய ஆட்சி என்பதுதான் அது. அதை நவீனத்துல கார்பரேட்டும் காவியும் சேர்த்து கொண்டிருக்கிற காலத்தினால கெட்டிப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் அம்பேத்கர் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு நான் பாக்குறேன் புதிய வடிவத்தில் இருக்குது. நீங்க எப்படின்னா அசிமேஷன் பண்ண முடியாது. நேற்று மோடி பேசுறாரு, பார்லிமெண்ட்ல பேசுறாரு, 60 கோடி பேர் பிரக்யாவில் கலந்து கொண்டிருப்பதே இந்தியாவுடைய பெருமை சாட்டக்கூடிய சொல்லலாம். கோயிலுக்கு போய் நான் நிக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஜவஹர்லால் நேரு முடியாதுன்னு சொன்னார். நான் பிரதமர், நாட்டு செக்குலர் கண்ட்ரி, சமய சார்பற்ற நாட்டு நிற்க மாட்டேன்னு சொன்னாரு. ஒரு 400 ஆண்டு காலத்துடைய பெருமைகளுக்கு பாபர் மசீதியை இடித்து விட்டு அதை நியாயப்படுத்தி
ஒரு தீர்ப்பு சொல்றாங்க சந்திரசூட் என்னன்னு, நான் சாமி கும்பிட்டேன், சாமி எனக்கு வந்து சொல்லிச்சுன்னு சொல்றான். போட்டு பிபிசிக்காரன் புலதான் சமீபத்தில் ஒரு மாசம் பேட்டி கண்டாரு, வந்து பிச்சை எடுத்தான், வயர்லயும் இங்கிலீஷ்காரன் பிச்சை எடுத்தான். பைலேஸ்வர பிள்ளை ஒரு ஆள் வந்து, ஒரு செக்குலர் ஜட்ஜ், செக்குலர், you have taken an oath on the Indian constitution that you are a secular man. உனக்கு சாதி மதம் கிடையாது எப்பயுமே நீதிபதிக்கு. ஆனா இந்த தீர்ப்புல ஒரு 400 ஆண்டு கால பெருமை கொண்டிருக்கிற பாபர் மசீத் தீர்ப்புல வந்து எழுதுற போது, நீ என் சாமியை கும்பிட்ட சொன்ன என்ன அர்த்தம்? அப்படின்னு அர்த்தம் ஒரு சார்பா தான் எனக்கு அர்த்தம். அந்த தீர்ப்பு எப்படி ஏத்துக்க முடியும்? நாம இன்னைக்கு 50 நிற்கிறார் சந்திரசூட் பண்ண நிற்கிறாங்க. கூட்டு வந்து மோடியை கூட்டு பஜனை பாடுறாங்க. வீட்டுக்குள்ள பாடிக்க வேண்டாங்க. நான் நீ கோகுல்ராஜை கொண்டிருக்கக்கூடிய யுவராஜ் நீ சத்தமெல்லாம் சொல்லிட்டு போ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா ஊரறிய உலகறிய அதை ஒரு பெரிய மாவீரனை காமிக்கிறாங்க. இந்த கட்டமைப்பு இருக்கிறது, 60 கோடி பேர் பிரஞ்சால போய் கலந்திருப்பதும், அண்ணாமலை ஏதோ ஒரு சாமி வருதாங்க, இப்போ வந்து பாண்டியாரே ஒரு சாமி, அதுக்கு லீவுன்னு கேட்கறாங்க. நமக்கு தெரியாமையே போறான், உள்ள போறான். நாம நினைச்சுக்கிறோம் வந்து அவனுக்கு நம்ம தெரியாமலே நமக்குள்ள பூந்து விளையாடுறானுங்க அவனுங்க. அதற்கு விஞ்ஞானம் துணை செய்கிறது. அஞ்ஞானத்தை ஒழிக்க வந்ததுதான் விஞ்ஞானம். அறிவியல் எங்க இருக்கிறதோ அந்த அறிவியல் இருக்காது. அதைத்தான் சயின்டிபிக் டெம்பரன்ஸ் ஆர்டிகல் 51A சொல்றோம். Everybody should have a scientific temper. It's a duty on the part of the state to develop the scientific temper of the citizens of India. ஒரு அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு என்ன பண்றான், பூரா வந்து ராமர் கோயிலை கட்டுறது பெருமைங்கிறான், பிரஜாங்கிறான். அப்ப ஆட்சி படத்துல உட்காந்துட்டான். அதைத்தான் பாசிசம்ங்கிற வார்த்தையை பேசுறாரு. என்ன செய்யுது, நாம பேசுறோம். ஒருத்த வந்து பாசிசம் பாயாசங்கிறாரு, சாதாரண சொல்றாரு. ஒருத்தர் சாதாரண சொல்றாரு பாசிசம்னா பாயாசங்கிறாரு. என்னது பாசிசம்? The moribund of the capitalism is a fascism. The highest development of the capitalism is imperialism. Imperialism moribund stage தான் வந்து fascism. கூடுதல் தான் இப்ப சொன்னீங்க. அது எப்படிலாம் வரும், ஒரு நாட்டுல எப்படிலாம் வரும், ஜெர்மனியில் எப்படி வந்துச்சு? ஜெர்மானிய பாசிசத்தை காட்டிலும் இந்தியா இருக்கிற இந்த கார்பரேட் காபி பாசிசம் வந்து வீட்டுக்குள்ள பூந்து போய் நீ என்ன உணவை சாப்பிடுன்னு சொல்றான், அக்களக்க கறி வைத்து அடித்துக் கொள்றான். ஃபர்தா போட்டு அவனுடைய அடிப்படை உரிமை அது. அந்த மார்க்கத்தை சொல்லப்பட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது சொல்லி கலாட்டா பண்றான். கர்நாடகத்துல சாப்பாடு ஏதான் சாப்பிடுன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தீவிரமான இருக்கிறோம். அப்ப நம்ம சட்டங்களை நாம் வந்து நம்ம அருமையா சொன்ன நாம் எஜுகேட் வார்த்தை போட்டார், எஜுகேட், ஆர்கனைஸ் அண்ட் அஜிடேட் வார்த்தை போட்டார். நாம் இன்றைக்கு நம்ம என்ன விஷயம் வந்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், நம்மை நாம் இன்றைக்கு நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் விவேகானந்தன் சொல்லக்கூடிய அந்த நீதிபதி, அவருடைய இது தெரியாது. மனிதர்கள் தான் அவங்க, எல்லாருமே மனிதர்கள் தான். அவங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸஸ் தான் வராங்க. பச்சன் சிங் கேஸ்ல வரும், அது போகலாம், மச்சி சிங் கேஸ்ல போனா வரும், மனிதர்கள் தான். ஆனால் அவர்களை கூட நாம் வந்து நின்று பேசுவதன் மூலமாக அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்படிதான் சம்பத் குமாரை பண்ணோம். சம்பத் குமார்ட்ட பேசும்போது ஸ்டீபன் ஹாக்கிங்ஸை பேசினேன், வெக்டன் ரசல், ஸ்டீபன், அவங்க பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் ஏயா ஆத்தியம் இருந்தா அப்படி போய் பேசணும், அவர்கிட்ட பேசணும், மார்க்ஸை பேசணும், பெரியார பேசணும். எனக்கு அப்படி கொடுப்பாரு எதிர்பார்க்கவே போறாங்க. அப்படியே அந்த மனிதன் கொடுத்தா பாருங்க, இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு வந்து எந்த விதமான ரெமிஷன் இல்லைன்னு சொன்னாரு. அது உறுதிப்படுத்தினாரு, அதுக்கு நாடகம் சொன்னாரு. ஆனா இங்க சொல்றாங்க வந்து சாப்டர் 4A ரெமிஷன் கொடுக்கிற வரைக்குமே பரவ கொடுக்கறதா இருந்தாலும் நோட்டீஸ் தரேன்னு சொல்லிக்கலாம். ஆனா நோட்டீஸே கொடுக்காம இந்த கவர்மெண்ட் எப்படி ஒரு பிரிசனர் சூப்பர் ஆஃப் போலீஸ் யூத்த சொன்னா, நான் வர கேள்வி கேட்டேன், யாராச்சு ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதாவது கட்சி கடிச்சா ஆதவன் தேச்சரியா பேசுறாரு, ஒன்றா கேட்டேன் நான். கட்சிக்காரன் திருமணம் பேசுறாரு, வேற யாருக்குமே துணிச்சல் இல்லையே. என்ன துணிச்சல் இல்லை, சாதிய வன்கொடுமை என்பது தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது போறாங்க. அப்ப சமரசம் இல்லாமல் எதிர்ப்பதற்கு என்று வச்சுங்க. மீண்டும் நான் கனைவூட்டி நான் பேச முடியும். டெமோக்ரஸி இஸ் நாட் எலெக்ஷன்ஸ். நீங்க பாராளுமன்றத்தில் போய் பங்கெடுப்பதால் மட்டுமே சமூகத்தில் மாற்றம் வராது. பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். பாராளுமன்ற அந்த முறை இருக்கிற காலத்தினாலேயே உடைய போராட்டம் எனக்கு அவசியம் கிடையாது. There cannot be compromise in the ideological warfare. Politically, economically, there may be compromises. இருக்கலாம். ஆனா ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் இருக்க முடியாது. இந்தியாவுடைய ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் என்பது இந்து ராஷ்டிரம் ஒரு தனிப்பட்ட ஒரு 3% கூட்டம் உலக இந்தியாவை அடைக்கால துணிக்கிறான். துணிச்சு வந்துட்டே இருக்கிறான். மீண்டும் எந்த உரிமை அவன் கேட்கிறான். 10% வாங்கிட்டான், அவன் மட்டும் 50 விழுக்காட்டு வாங்கிட்டானே, அவன் 10% தூக்கிட்டான். இப்போ வந்து தூக்கிட்டான். சாதாரண விஷயம் அது.
ஈக்குட்டி இல்லாம ஈக்குவாலிட்டி கிடையாது. ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறோம், ஈக்குவாலிட்டி வர வேண்டும் என்று சொன்னால் ஈக்குட்டிக்கு வரணும். ஈக்குட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஏகே கோபாலன் கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கும், கேசவானந்த பாரத் கேஸ் வரைக்கும் வரணும், நாகராஜ் மிஸ்டர் சுனிலா கேஸ் வரைக்கும் வரணும். இவைகளை எல்லாம் நம்முடைய தோழர்கள் வந்து சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்வுல வந்து இங்க பேசியிருக்கிற கருத்துக்கள் வழக்கறிஞருடைய போகணும், சமூக ஆளுடைய போகணும். ஏன் தெரியுமா? இந்த சட்டம் இருக்கு பாருங்க, இந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெண்களுக்கு விடுதலை கொடுக்காம இங்க வந்து ஈக்குவாலிட்டி சாத்தியமே கிடையாது. பெண்ணடிமைத்தனத்தை எதிர்ப்பதிலும் அதே போல தீண்டாமைக்குடி எதிர்ப்பதிலும் தான் சமத்துவத்தை அடைய முடியுமே தவிர நீங்க தொழிற்சங்கம் 1000 கூட்டாத சொல்ல மாட்டாங்க. தொழிற்சங்கம் என்பது ஸ்கூல் ஆஃப் கம்யூனிசம் சொல்றாங்க. ஆனாலும் கூட இந்திய சமூகத்தை பொறுத்தவரை வர்ணமும் சாதியும் இங்கே ஒன்று கூடி இருக்கிற காரணத்தினால் இந்த வர்ண கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய 6000 சாதியை 4ஆ பிரித்து இவரெல்லாம் வந்து ஒருக்குள்ள இருக்கிற சவர்ணம் மற்றவரெல்லாம் அவர்னு பிரித்தானே. இந்த சாதிய கொடுமையில் படிநிலை அசத்தும் பாருங்க, கிரேடட் இன்இக்வாலிட்டி. இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி கொண்டாந்து இடைசாதிக்காக போறா நமக்கு நிக்க வச்சுக்கலாம். சூத்திரனுக்கு அதே தான், அவன் படிக்க கூடாது, எழுதக்கூடாது, நிலங்கூடாதுன்னு சொன்னான். இப்பதான் கஷ்டப்பட்டு வந்துக்கிறான் ரிசர்வேஷன். அவன் என்ன பண்ணிட்டான் வந்து அப்படியே ஒவ்வொன்றா தூக்கி மாத்தனா போறான். ஆகவே நம்முடைய போராட்டம் என்பது இதோட மட்டும் முடிய போவதில்லை, இன்னும் நிறைய இருக்குது போறான். அதற்கு வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து இன்னைக்கு வழிகாட்டி இருக்கீங்க. இது தமிழகம் முழுக்க ஒரு ஜோலையாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதுல வெற்றி பெற்றா மட்டும்தான் நான் கண்ணமூட போய் சோழல் படிச்சிருக்காங்க பாருங்க. ஆறுதல் இந்த பாலமுருகன் அவங்கலாம் வந்து சம்பத் போட்டிருக்கிறவர்கள் எடுத்து அந்த முயற்சி இருப்பாருங்க. ஆரம்பத்திலிருந்து அந்த வழக்கை நடத்துறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கலன்னா வசிப்பிரியா கேஸ்ல அவளை சாரமான வெற்றி பெற்ற முடியாது. அது அந்த முழு முக்கிய பங்கு இவர்களுக்குலாம் உண்டு. அவ்வளவு சும்மா உட்காந்து அந்த வழக்கை வந்து அவங்க படிச்சு போட்டு கூட பண்ணாங்க. மதுரையில் எனக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே கிடைக்கல. ஒரே ஒரு பார்ட்டிபிள் தோறதான் என் கூட இருந்தாங்க. அவரால் தான் வந்து நடத்த யாருமே கிடையாது. மூட்டையத்துக்கு நாங்களே போகணும், நாங்களே வச்சுக்கணும். அங்க போய் பார்ல உட்காந்து இருப்பேன், அந்த பக்கம் பேசிக்குவாங்க. இது செத்து போன கேஸுக்கு ஒரு வக்கீல் பவானிருந்து வராரே அம்மா, அந்த மதுரையில் எனக்கு தெரிஞ்சுக்க சாதாரணமான இழிவேலை சந்திக்கலாங்க. அப்படியே பேசுறாங்க அந்த பக்கம். என்ன கேட்கறா பவானி செத்து போன கேஸ், ஏன்னா சாட்சி இல்லையே. All witnesses turned hostile. So absolutely there is no iota of truth. இங்க கோர்ட்டுக்கு முன்னாடி இந்த சாட்சி இல்லை அப்படிங்கிறான். அதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் உட்காருவேன். காலையில 10:30 மணிக்கு உட்காந்துருவேன், 6 மணிக்கு கொண்டு போயிருவேன். நான் உட்காந்தா மை சீனியர் இஸ் கமிங் ஃப்ரம் தேனியும்பாங்க. அவர் பெரிய சீனியர் தான், ராஜு ஜிகே ராஜு சார் பெரிய சீனியர் தான். தேனியில் இருப்பார் அவரு. வர வரைக்கும் உட்காந்துருக்கேன். எனக்கு 1000 கேஸ் இருக்கு, இவர் மாதிரி 100 கேஸ் ஆட்டுவேன் நான். ஆனா உட்காந்துட்டு இருந்தேன், 3 வாரத்துக்கு உட்காந்துருந்தேன். ஆனா அந்த மாதிரி ஒரு சுமையை போறா குறைச்ச பெருமை ஆறுதலுக்கும் பாலமுருகனுக்கும் சம்பத்துக்கும் அவங்க அலுவலகத்துக்கும். ஆகவேதான் அந்த வழக்கில் இவ்வளவு விரைவாக நடக்கணும். அப்ப நீதிபதியினுடைய மனதையே நாம கபடுறதுக்கு காரணம் தான் அடிப்படை குழுவா இருந்தது. an idea will become a material force when it grips the minds of the people. ஒரு கருத்து எப்பொழுது பௌதிக சக்தியா மாறும் என்றால் அது மனத்தை போய் கவனம் catch the young அப்படிங்கிறான். ஜெர்மன்ல இவன் சொல்றான் வந்து பேசஸ் சொல்றான், catch the young-ங்கிறான். இளமையில போடுறாங்க. நாம் இளைஞர்கள் கூடிய இந்த மனதில இந்த சாதிய கண்ணோட்டத்தினுடைய ஆணி வேற பெரியாருடைய வார்த்தை தான். சாதியினுடைய ஆணி வேற அறுக்கிறவரை நான் வாழ மாட்டேன் சொன்னாங்க. ஆணி வேர் என்பது பல ரூபத்தில் தெரியாமல் அதை எதிர்ப்பதற்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஆயுதம் தான், கேடயம் தான், வாள் தான் இன்னைக்கு அரசியல் சாசனம் 89 சட்டம். இந்த பிரிசம்ஷன்ல நீங்க வந்து நேரடியாக ஃபேக்ட் இஷ்யூ போக அவசியம் கிடையாது. You need not prove the fact in issue directly. You have to prove only the ingredients of the presumption under section 8. 8 prove பண்ணா போதும். அந்த prove பண்ணாவே that has to be rebutted by the opposite side, by the accused, by the rebuttal evidence பண்ணணும். So இவ்வளவு வாய்ப்பிற்கு கூட இந்த வழக்கை தோற்றது காரணம் நம்மை போன்றிருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து அதோட ஆர்வம் காட்டாம இருந்தாங்க. இப்ப காட்ட துவங்கி இருக்காங்க. கோயம்புத்தூர் வர்ஷிப்பிரியாவுக்கு வந்திருக்கக்கூடிய அதே கட்டமைப்பு நம்முடைய மாவட்டத்துல தமிழ்நாட்டுல உருவாகும் என்று சொன்னால் 5 வருஷத்துல நான் தமிழ்நாட்டுல மாற்றத்தை பிடிக்கிறது நம்பிக்கை எனக்கு போறேன். அந்த அடிப்படையில் நடத்திருக்கிற விழாவும் வைத்திருக்கிற பாராட்டு என்னுடைய பாராட்டு, என்னை போன்ற இளைஞர்களுக்கு கொடுக்க பாராட்டு. நம்மள பெரிய பாராட்டுக்கா இல்லை. இருந்தாலும் கூட இவைகள் இந்த மாதிரி செய்வது எப்படி இவர் பண்ணிருக்க சூர்யா பண்ணிருக்காரு. அதே போல நம்முடைய பாலமுருகனும் ஆறுதலோ சம்பத் போட்டு தோழல் பண்ணிருக்காங்க.
இதை காட்டிலும் படுகிற பெருமை அவர் தோழர்களுக்கு உண்டு. வெளியே சொல்ல மாட்டாரு. இவங்களெல்லாம் எழுத்து மூலமாக வடிவமைத்து வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய பெருமை உண்டு சொன்னால் அது அவர் சுப்பிரமணிய தோழர்கள் தான் உண்டு. அந்த வரலாற்றை கூட பதிவு பண்ணிருக்காரு. அப்ப அதுல எதிர்த்த இளைஞர்கள் குறிப்பா நம்ம பெண் தோழர்களா உண்மையிலே பாராட்டு. இவர்கள் என்றைக்கு முன்னணிக்கு வந்து இருக்கார்களோ அன்னைக்கு தான் விடுதலை சாத்தியம் அப்படின்னு இந்த முறையில நான் கற்போம். லெனின் சொல்றாரு, பெரிய புரட்சியை கட்டமைச்சிடலாம். இளைஞர்லாம் போறாங்க, அவர்கிட்ட போறாங்க, என்ன செய்யணும் கேட்கறாங்க. அவர் ஸ்டடி ஸ்டடி ஸ்டடிங்கிறார், படி படி படிங்கிறார். ஜெயிலுக்குள்ள இருக்காரு. ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது அப்ப கேட்கறாங்க என்ன நாங்க செய்யறாங்க. I got a revolutionary ideology in my hand, but I need a revolutionary organization to smash the British, the Russian Tsarist Russia. புரட்சிகரமான ஒரு தத்துவம் இருக்கிறது, ஆனால் அந்த புரட்சிகரமான அமைப்பு இல்லை. அந்த அமைப்பை தாருங்கள். ஜாரிஸ் ரஷ்யாவுடைய முதுகெலும்பை உடைத்து காட்டுகிறார் சொன்னார். அதான் ரஷ்யன் சோசியலிஸ்ட் பார்ட்டி. அதே போல நாம் கற்பதும் நம்மை நாமே செல்விப்படுத்திக் கொள்வதும் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான யுகத்துக்கேற்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நமக்கு முன்னால ஞாபகம் அமெரிக்காவுக்கு முன்னாடி டீப் சீக் வந்துருச்சு, சைனா வந்துருச்சு. அப்ப அதுலயும் வெற்றி கொள்வதுதான் நம்ம வெற்றி அடைந்திருக்கு சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.